யார் துன்மார்க்கன், யார் நீதிமான், துன்மார்க்கனுடைய வீடு எப்படி இருக்கிறது, நீதிமானுடைய வீடு எப்படி இருக்கிறது, இதெல்லாம் நம்ம வீடுகளை பார்க்கிற போது, நம்முடைய வாழ்வை பார்க்கிற போது நாம் எங்கே தவறி இருக்கிறோம், எங்கே ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நாம் சரியாய் உணர்ந்து கொள்ள முடியும். துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன் என்று சொல்லுகிற போது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சுய பெருமை உள்ளவன், அதோடு கூட சதி மோசங்களை திட்டமிடுகிறவன், சாதாரணமான மக்களை, எளிய மக்களை, பலவீனமானவர்களை துன்பப்படுத்துகிறவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டும், இந்த குணாதிசயங்கள் என்னிலே இருக்கிறதா? நம்ம சொல்லும், பாஸ்டர் நான் யாரையும் துன்பப்படுத்துறது இல்லை, என்ன துன்பப்படுத்துற ஆளுங்கிட்ட இருந்து கர்த்தர் என்ன விடுதலை ஆக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் யோசிக்கிறோம். அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எப்படிப்பட்டவனா, சுய பெருமை உள்ளவன். ஒரு நீதிமான் என்ன செய்வானா, ஜனங்கள் அழிகிறதை பார்த்து, ஜனங்கள் இப்படி பாடுகளுக்குள்ளாய் போகிறதை பார்த்து இருதயத்திலே வேதனைப்பட்டு குத்தப்பட்டவனாய் தேவ சமூகத்திலே நிற்கிறவன் நீதிமான். எப்படியாவது போகட்டும், எப்படியாவது ஒழிந்து போகட்டும், இல்ல இல்ல இல்ல, ஒரு நீதிமான் அப்படி போக முடியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஆபேலை கர்த்தர் நீதிமான்னு சொன்னார். மத்தேயு 23:35 சொல்லுகிறது, நீதிமானாகி ஆபேல் என்ன செய்தானா, தன் சகோதரனாகிய காயினை பார்க்கிலும் மேலான பலிகளை செலுத்தினான். தேவன் விரும்புகிற வாழ்க்கை. எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். லூக்கா 18:14 சொல்லுகிறது, தேவாலயத்துக்கு வந்த 2 பேரிலே ஒருத்தன் நீதிமானாக்கப்பட்டான், இன்னொருத்தன் என்ன செய்யப்பட்டானா, பாருங்க, இழந்து போகிறான், அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். ஏன்னா தேவ சமூகத்துல நின்று அடுத்தவனை குறித்து பேசல. அவன் சொல்லுகிறான், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன போது அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஒவ்வொரு நாளும் கவனிங்க, நீதிமானாய் மாற்றப்படுகிற அனுபவம் நம்முடைய வாழ்வில் எதை கொண்டு வரும்னா, அநேக ஆசீர்வாதங்கள். சொன்னார், இனி ஒரு சாபமும் இராது. நீ தேவனுக்காக வாழுகிற போது ஆண்டவர் என்ன செய்வாரா, சகலவித ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதிப்பார். அநேக ஆசீர்வாதங்கள் போடப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். 1-2 மாத்திரம் சொல்லுகிற உபாகமம் 7:13-14 சொல்லுகிறது, சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கு. தேவன் உன்னை என்ன செய்வாரா, எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு ஆசீர்வாதமும் என்ன செய்யாது, உன் வாழ்விலே குறைவுபடாது. சொன்னா நீதியாய் வாழ்கிற போது ஆண்டவர் பார்க்கிறார், என் பிள்ளை நீதியாய் வாழ்கிறது, என் பிள்ளை உண்மையாய் வாழ்கிறது, என் பிள்ளை எனக்கு விரும்பினபடி வாழ்கிறது, நான் ஆசீர்வதிக்கட்டும். 2 சாமுவேல் 6:11 சொல்லுகிறது, ஓபேத்-ஏதோமினுடைய வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். என்று சொன்னா எந்த நிலைமையிலும் தாவீது பயந்து ஓடுகிறான். இத்தனை பரிசுத்தம் உள்ள தேவனுடைய அந்த பிரசன்னத்தை நான் எப்படி கொண்டு போக முடியும் என்று. ஆனால் சொல்லப்பட்டு ஓபேத்-ஏதோம் சொல்லுகிறான், இல்ல பெட்டியை என் வீட்டுல வைங்கன்னு சொன்னப்போ தேவன் வருகிறதுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நிலைமையிலிருந்தே ஒரு வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது. உபாகமம் 15:6 சொல்லுகிறது, கர்த்தர் சொன்னபடி என்ன செய்வாரா, நம்மை ஆசீர்வதிப்பார். அநேகருக்கு நாம் என்ன செய்வோம், கடன் கொடுக்கிற நிலைமையிலே கர்த்தர் நம்மை வைப்பார், கடன் வாங்காத நிலைமையிலே வைப்பார். என்று சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சங்கீதக்காரன் பாருங்க, தேவ சமூகத்திலே சொன்ன, ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதின்னு சொன்ன சங்கீதக்காரன் தான் சங்கீதம் 5:12 சொல்லும் போது சொல்லுகிறான், கர்த்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து அவனை காருண்யம் என்னும் கேடகத்தினாலே சூழ்ந்து கொள்ளுவேன். கர்த்தருக்கு மகிமை. நல்லா கவனிங்க, நீதிமானாய் வாழுகிற போது அந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். துன்மார்க்கமாய் வாழ்கிற போது நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம வீடுகளில் குறைவுகள் இருக்கிறதா, சாபங்கள் இருக்கிறதா, போராட்டங்கள் இருக்கிறதா, எங்கே நீதியாய் வாழ்கிறதிலே நான் தவறி இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற போது எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் மகிமைப்படும்படி, தேவன் விரும்பும்படி கொடுக்கப்பட்டவைகளிலே உண்மையாய் இருக்கிற போது அவனே நீதிமான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சொன்னார், அவன் பிழைக்கவே பிழைப்பான்.